ஒரே நிலம், ஒரே நெல், அது கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமாக இருக்கிறது. ரேஷன் கடைக்கு மக்களுக்கு சேவைக்கு வரும்போது தரங்கட்டு இருக்கிறதே. இடையில் என்ன நடக்கிறது? ஒரே நெல் தானே. அதே அரிசி கடைக்கு போகும்போது தரமாக போகிறதே. அதே அரிசி மக்களுக்கு கொடுக்கப்பட வரும்போது தரமற்று இருக்கிறதே. காரணம் என்ன? அங்கே என்ன நடக்கிறது? எதற்கு நமக்கு கல்வி? எதற்கு நமக்கு மூளை? எதற்கு? சிந்தித்து ஆய்ந்து அறிந்து செயல்பட வேண்டாமா? 1000-500 வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதற்குத்தான் தேர்தல் வருகிறதா? அதற்குத்தான் வருகிறதா? அதுக்குத்தானா? மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது உலகில் அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது நமக்கு நீங்கள் கற்கவில்லை. அதை மதிப்புமிக்க உரிமை மக்களாட்சியிலே மக்களிடத்தில் இருக்கிற அந்த வாக்கு, அதை விற்பது என்பது ஒரு தன்மான இழப்பு, ஒரு அவமானம் என்கிறார். இதை படிக்காத பிள்ளைகளானா? படிக்கவில்லை. வாக்கை விற்பது எந்த வழியில் சரியானது? அது ஒரு தேச துரோக குற்றம் இல்லையா? தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சரியான தலைவனை தேர்வு செய்ய தவறுவது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பிழை. அப்ப படித்து பயன் என்ன? இந்த அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து சிந்தித்து இந்த தேர்தலிலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு வரலாறு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. காலம் ஒரு அரிய கடமையை கையளித்திருக்கிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த பூந்தமல்லி தொகுதியிலே என்னுடைய அன்பு தங்கை வழக்கறிஞர் மேகலா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். தங்கையின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி, தமிழரின் இனமானம் தன்மானத்திற்கான வெற்றி. திமுக வெல்வது, அதிமுக வெல்வது, மற்ற கட்சிகளில் வெல்வது என்பது சாதாரண ஒரு செய்தி. நின்றிருக்கிறார்கள், வென்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி, உங்கள் கட்சி, உங்கள் பிள்ளைகள் வெல்வது, நாங்கள் வெல்வது வரலாற்றில் மாபெரும் மாற்றம், புரட்சி, சரித்திரத்தில் பெருஞ்சாதனை. எளிய பிள்ளைகள் வந்தார்கள். எந்த பெண்கள் மந்திரியின் மகனோ வாரிசுகளோ இல்லை. சாதியை சொல்லவில்லை, மதத்தை சொல்லவில்லை. காற்று என்றார்கள், நீர் என்றார்கள், நிலம் என்றார்கள், வளம் என்றார்கள், மலை என்றார்கள், கல்வி என்றார்கள், மருத்துவம் என்றார்கள், பாதை என்றார்கள், பயணம் என்றார்கள், வேலை என்றார்கள், சம்பளம் என்றார்கள், அதை கொண்ட வாழ்வு என்றார்கள். இதையெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் உங்கள் வாக்குக்கு காசு தரமாட்டோம், ஆனால் நல்ல வாழ்க்கையை தருவோம் என்றார்கள். நாங்கள் நோட்டை கொடுத்து உங்களை ஏமாற்ற வரவில்லை, ஆக சிறந்த நாட்டை படைக்க வந்தோம் என்றார்கள். அதனால் அந்த மக்கள் மாற்றத்திற்கான சிந்தனையோடு எளிய பிள்ளைகள் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்தார்கள் என்று ஒரு வரலாற்று பதிவை என் இன மக்கள் இந்த தேர்தலிலே எழுதுவார்கள் என்று நான் முழுமையாக உண்மையாக நம்புகிறேன்.